கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆதியாகமம் 32வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். பெனியேல் என்று சொல்லி யாக்கோபு பெயர் கொடுத்து அந்த இடத்திலே தேவனை நான் முகமுகமாய் தரிசித்தேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு உன்னதமான ஒரு அனுபவம், வாழ்வில் ஒரு மேன்மையான ஒரு அனுபவம், யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல யாக்கோபு பெற்றுக் கொள்ளுகிறார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு தனிமையிலே போராடுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, அநேக முறை நம்முடைய வாழ்வில் நாம் தனிமையை உணர்கிறோம். சில வேளைகளிலே நாம் சமுதாயத்தால், உறவுகளால், நட்புகளால் தனிமையாக்கப்படுகிறோம். அந்த தனிமையிலே நாம் தேவ சமூகத்தில் போராடும்படியாகத்தான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். இந்த பெனியேல் என்கிற இடத்துல இந்த யாக்கோபு தேவ சமூகத்தில் தனித்து போராடுகிறார். தன்னுடைய சகோதரன் ஏசா ஒருவேளை தன்னை மேற்கொண்டு விடுவானோ என்று சொல்லி பயந்தவனாக நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இந்த இடத்துல போராடும் பொழுதுதான் அவன் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறான். ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் நிழலாட்டமாக கண்டு கொண்டிருக்கிறோம், ஒரு கண்ணாடியில் பார்ப்பதை போல பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், நாம் அவரை முகமுகமாய் சந்திப்போம். மோசையை குறித்து வேதம் சொல்லும் பொழுது என்னை முகமுகமாய் அவன் சந்தித்தான் என்று சொல்கிறார். ஒரு உன்னதமான அனுபவம். இந்த உலகத்தில் கர்த்தர் அநேகருக்கு அல்ல, வெகு சிலருக்கு கொடுத்திருக்கிற இந்த மேன்மையான அனுபவம் நாமும் கூட ஆண்டவர் இடத்துல கேட்போம். ஆண்டவரே, எனக்கும் இந்த அனுபவங்களை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கும் மேன்மையின் ஸ்தானத்தை கொடுப்பார். ஜேக்கப் named the place Peniel, which means face of God, for he said, I have seen God face to face, yet my life has been spared. இந்த இடத்துல பெனியேல் என்பதற்கு தேவனுடைய முகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவ பிள்ளையே, நாமும் வாஞ்சிக்கலாமா? நாமும் பெனியேலை வாஞ்சிக்கலாமா? என் தேவ முகத்தை நானும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கலாமா? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஒரு நாள் கைவிடுகிற தெய்வம் அல்லவே அல்ல. நம் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆகார் வனாந்திரத்திலே போன பொழுது, அந்த இடத்திலே சந்திக்கப்பட்ட பொழுது அவள் சொல்லுகிறார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி தன்னோட கூட பேசின கர்த்தருக்கு என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டான். நம் ஆண்டவருக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அவரை எவ்வளோ அன்பா அழைக்கிறோம், யோசித்து பார்க்கலாமா? எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனை முறை இந்த அருமையான தெய்வத்தை, ஆண்டவரே, நான் பெனியேலில் உம்மை சந்திக்க விரும்புகிறேன், உம்முடைய முகத்தை காண விரும்புகிறேன். ஆண்டவரோடு கூட நம்மை அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. பலவிதமான சூழல்கள், ஆனாலும் என் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி விரும்பி கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரது நாளில் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை கேட்கணும், உம்மோடு கூட நடக்கணும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களை கண்டு பயந்து ஆண்டவரை பின்னடையாதபடிக்கு கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, தேவைகளை சந்தி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.